ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான காரசாரமான மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா பிரியாணி, இட்லி, தோசை, சப்பாத்தி, பிளைன் ரைஸு எல்லாத்துக்கூடயும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கழுவின 1 கிலோ மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது விசில் போடாமல் வெறும் மூடி மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இது எதுக்குன்னா மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகும், அதுக்காக தான். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறமா இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி. இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இப்போது இந்த மட்டன் சுக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். 3 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி விதை. எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு எண்ணெய் வேண்டாம். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஃபெனல் சீட்ஸ் சேர்த்துருக்கேன், சோம்பு. தணலில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசால் தீயக்கூடாது. 1.5 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப வேண்டான்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு இந்த மட்டனோட காரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அந்த சூட்டுலேயே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, பிரியாணி இலையும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கூல் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி அப்படியே தான் இருக்குது, அது எப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஃபெனல் சீடு சேர்த்துக்கோங்க, சோம்பு. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 20 வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஸோ பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக வதக்கி முடிச்சுட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒருவேளை ரெட் சில்லி காரம் பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு தணலை சிம்மில் இல்லை அதுக்கு அடுத்து மட்டும் வச்சுக்கோங்க, லோ டு மீடியமில். ஏன்னா மசால் வந்து தீயக்கூடாது. இந்த மசால் நல்லா குக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலுமே மசால் கொஞ்சம் தீயாமல் வரும். ஸோ இது எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. மசால் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா இது கூட மட்டன் வேக வச்சதில் இருந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறேன். இது நல்லா வத்தினக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ண மட்டனை அப்படியே இது கூட மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் தண்ணி இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணணும். இடையில ஒரு தடவை எடுத்து தீஞ்சு போகாமல் பரட்டி விட்டுக்கோங்க.
ஸோ இது நல்லா திக்காகி வந்துடும். நம்மளுடைய மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.